போட்டி, இட்லி, இடியாப்பம், தவாகரி, மூளை, வால்ஸ். பிரியாணி வந்து 2 ஹவர் தான் டைம். 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். 100 ரூபாய். அன்லிமிட்டட்னு சொன்னாங்களே உண்மையா? கண்டிப்பா. வந்து டீ ஆவரம் பார்த்தோம். நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாப்ல. கறி வந்து சில இடத்துல வேகாது, ரொம்ப சவு சவுன்னு இருக்கும், மென்னுன்னு இருக்கும். சவு சவு அது வந்து வெஜ்ஜு. அது இப்போ கறி வாங்குற இடம், விற்கிற இடம், சில எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்து நல்ல இடமா சூஸ் பண்ணி அவங்க வாங்கி செஞ்சு அந்த கழுவுற பக்குவம் எல்லாம் நேரில் பார்த்தோம். நம்ம அது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா காலைல அவங்க 5 மணிக்கு ரெடி பண்றாங்க. போய் சொல்லணும். வெல்கம் டு சரவணா வீசி. நீங்க எந்த வீடியோ பண்ணிடுறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம முகப்பேர் ஈஸ்ட்ல இருந்து வீடியோ பண்ணிக்கிறோம் மக்களே. முகப்பேர் மசூதின்னு சொன்னா எல்லாருமே தெரியும். ஒரு பிஸ்மில்லா பீஃப் ஸ்டால். டாடா கட்டுறேன். இல்ல நான் வந்துட்டேன் அப்படின்றத சொல்லி. ஆமா, பதிவு செய்யறாரு. லெஜர்ல எழுதி வச்சீங்க. என்ன மண்டை இது? இந்த பணம் கொட்டெல்லாம் சப்பிட்டு விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு மண்டையை வச்சு ஸ்டைல் இது. நியூ ஹேர் ஸ்டைல். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. பணம் கொட்ட மண்டை. ஒரு நிமிஷம் இருங்க. கண்ணாடி போட்டு அழகாயிடுவேன். இது எப்படி இருக்குதுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. நான் என் வாயால கழுவி ஊத்தானா. பிஸ்மில்லா பீஃப் ஸ்டால் அப்படின்ற ஒரு கடை தான் வந்திருக்கோம் மக்களே. ஸோ இங்க வந்து பீஃப் பிரியாணி அன்லிமிட்டட் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பீஃப் பிரியாணி இப்போ வந்து முக்கியமான ஆள் ஒருத்தரை நான் வர சொல்லியிருக்கேன். தெரியாது உங்களுக்கு? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். புக்குல உட்காந்து பிச்சை எடுக்கிற நாய் இது. பிரியாணின்னு ஒண்ணு கிளம்பி வந்துட்டேன். எவ்வளவு நாளா பண்ணிட்டு? நம்ம கடை வந்து 15 வருஷமா இருக்கு. பிரியாணி ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம். 15 வருஷம் வந்து போட்டி, இட்லி, இடியாப்பம், தவாகரி, மூளை. 4 மணிக்கு மேல இதெல்லாம் கிடைக்கும். 6 மணிக்கு மேல பிரியாணி கிடைக்கும். பகல் வந்து சண்டே மட்டும். நம்ம கடை வந்து நைட்டு கடை தான். இவெல்லாம் நம்ம கடை கஸ்டமர் தான். எப்ப போட்டாலும் வீட்டுல தான் நம்ம கிட்ட தான் வந்து நிப்பாப்ல. இவங்களுக்காக மதியம் போட்டது. ஒரு நாள் மட்டும் தான் மக்களே பிரியாணி மதியானத்துல போடுறாங்க. மற்ற நாள் பாத்தீங்கன்னா நைட்டு போடுறாங்க. நைட் எத்தனை மணி? பிரியாணி 7 மணிக்கு வரும். மிச்சம் நான் சொன்ன அந்த பொருள் ஃபுல்லா 4 மணிக்கெல்லாம். 4 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனா பிரியாணி வந்து 2 ஹவர் தான் டைம். 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா இப்போ நம்ம கிட்ட பிரியாணி வாங்கினா எவ்வளவு? 100 ரூபாய். அன்லிமிட்டட்னு சொன்னாங்களே உண்மையா? கண்டிப்பா. எவ்வளவு நாளும் வாங்கிக்கலாம். சாப்பிட்டு வாங்கிக்கலாம். பிஸ்மில்லா பீஃப் ஸ்டால். போர்டு வந்து கீழே வந்து தட்டி விட்டாங்க. நான் ஒரு 1 வீக்ல போர்டு ரெடி பண்ணிடுவோம். கரெக்டா உங்களுக்கு லேண்ட்மார்க்னா மெல்பரி, அப்போலோ அப்படியே ஆப்போசிட் 2 தள்ளுவண்டி கடை நிற்கும். ஆன்லைன் பாரு. பாய் ஆன்லைன்டா இல்லையா? ஆன்ல தான் இருக்குது. நீயா கத்தி பாரு. ஆன்ல தான் பொருள் கை ஒடிதா எனக்கு. இல்ல கரெக்டா தான் பாடி தெரிஞ்சா படம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஒலிய திறமை ஒழிஞ்சுங்க. பாடி பாரு. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். மூடி வச்சுக்கிறீங்க. இரு ப்ரோ, கொஞ்சம் வித்தியாசமான வேலை எல்லாம் இருக்குது. முதல்ல சாப்பிடுவோம்ல. முதல்ல சாப்பிடுறேன். அதனால கை வைக்காத. கால் வைக்கிறோம். என்னடா பண்ணுகிறோம்? பின்னாடி தூக்கி போட்ட சாமி கும்பிடுறேன். தட்டுல இருக்குது. வயிறு ஃபுல்லா சாப்பிடணும்ல. வயிறு ஃபுல்லா சாப்பிடுறது வேற கொடுக்கணும்ல. அதனால சாமி கீமி வேண்டு கும்பிடு சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிடு. வந்த வேலையை ஒரு பாரு. 2 பீஃப் பிரியாணி வாங்கிட்டு வரோம். ஆள் அடிக்கிற மாதிரி நல்லி வாங்கிருக்கோம் பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தவாகரி, போட்டி வாங்கிருக்கிறோம். நான் என்ன காட்டுறேன், அவன் நல்லி எடுத்து காட்டுறான் பாருங்க. பக்கி கேமரா முன்னாடி காட்டணும்ல. அடுத்த கேமரா முன்னாடி சரி. மகளே நாங்க வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றோம். முதல்ல பீஃப் பிரியாணி சாப்பிடலாமா? ஓகே. பீஃப் பிரியாணி அது முன்னாடி ஆனியன் செம்ம டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லைஸ் சூப்பரா இருக்கு. ஆனியனுக்கு ரிவ்யூ கொடுத்தோம். முதலாளி வந்தாண்டா. அழகா இருக்கு பாரு. அதான் வந்து ஆனியன் சேவ ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்களா, அதேதான். சரி, ஒரு பைட் தர்ற மாதிரி பாஸ்மதி ரைஸ்ல செய்யாம யூனிட் ரைஸ்ல செஞ்சிருக்காங்க. செம்ம சாஃப்டா இருக்கு. எத்தனை 200 யூனிட் போட்டுக்கா. கவர்மெண்டே ஃப்ரீயா 100 யூனிட். 100 நான் யூனிட் ரைஸ் சொன்னேன். யூனிட்னு ஒரு அரிசிக்கு தான் பாய். ஓ, அத சொன்னேன் நானு. ஓசிலே துண்ணா எப்படி தெரியும்? விஷால பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனு, இந்த டெஸ்ட் 10 பேர் டொனேஷன் வாங்குறாங்க. ஒரு ப்ரோ டென்ஷனு இதெல்லாம் வந்து போயிடும் உங்களுக்கு. விசால பாத்தீங்கன்னா போயிடும். இரு சொல்றேன். அதுக்கும் காரணம் வச்சுக்கிறேன். சொல்றேன் இருங்க. அதெல்லாம் நீங்க தலையில ஏத்திட்டீங்கன்னா கடைசியா தலை இந்த மாதிரி
இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்ததுண்டா இவரானர்? அதே சாகுல அவன் மண்டைய கலாய்க்கிறேன். நைஸ் ஜோக். அவன மானம் கேட்டவனா இருப்பான் போது. அதுக்கு மேல இங்க வந்து அன்லிமிட்டட் சொல்லிக்கிறாங்க. அன்லிமிட்டட் வேறையா? அது வேறையா? ஓகே கைஸ், நாங்க மதியானம் வந்துட்டோம். காலைல நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சரி அப்போ இல்ல இப்ப மதியானம் சாப்பிட வந்திருக்கேன். காலைல சாப்பிட்டேன், மதியானமும் சாப்பிட வந்திருக்கேன். காலைல சாப்பிட வந்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஃபுல் கட்டு கட்டலாம். ஆனா எனக்கு இடம் இருக்குது. வீடு கட்டுறதா சொல்லுங்க, இடம் இருக்குது. மேலேயே இருக்குது பாருங்க, நிறைய கிரவுண்ட் வாங்கி வச்சுக்கிறாரு. என்ன பட்டா கிடையாது. புதினாவும் இந்த ஆனியனு பீஸு ரைஸு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் ஆகுது. ரைமிங் கேவலமா இருக்குது அந்த டைமிங். இந்த பாருங்க, தவா கறி வாங்கியிருக்கிறோம். தவா கறி அப்படியே எடுத்து ஒன்னு ஒன்னா போ மொத்தமா வாரி கொட்டிக்கலாம். நீ எடுத்து பார்த்தா அப்படியே தெரிஞ்ச. தவா கறி பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் பிளண்ட் ஆகி செம்மையா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு டேஸ்டியாக கிரேவி மாதிரி கொடுக்குறாங்க. செம்மையா இருக்கு. அதை பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஆனா மட்டன் மாதிரியே இருக்கு கைஸ். பீப் மாதிரி தெரியல. பீப் மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் ஐட்டம் நெக்ஸ்ட் டிஷ் இன்கிரியன்ட் ஏதாவது சொல்லு. இன்கிரியன்ட் இல்லையா? இன்கிரியன்ட்னா ஒரு பொருள் கூட சேர்த்துக்கிறது தான் இன்கிரியன்ட். ஆமா, வெங்காயம் தக்காளி எல்லாம் இன்கிரியன்ட் தானே. மொத்தமா சேர்ந்து இன்கிரியன்ட் சொல்லு. முடியல என்னால. பைத்தியத்தெல்லாம் கூட வச்சுக்கிறேன் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டி பீஃப் மக்களே. நார்மலாக நம்ம மட்டனோட போட்டி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பீஃப் போட்டி. போட்டி எப்படி சாப்பிடுவோமா? யாராங்க மாடு வீட்டு உள்ளார போந்து கழனி பாரு உறிஞ்சிட்டு பாரு, துரத்தி விடுங்க. ஸோ நல்லா இருக்குது மக்களே. போட்டி வந்து அந்த மட்டன் போட்டி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது டேஸ்ட்டும். ஓகே கைஸ், என்ன வந்துச்சு? டேஸ்ட் பத்தி சொல்லலாம்னு பார்த்து ஒரு எமோஷன்ல பேச வர, அதோட கேட்ட போடுறேன். நீ தான் வாயில போட்டுனே இருக்கிறியா ஒண்ணு ஒண்ணா. நானாவது பேசினு இருந்தேன். சில பேர் பொண்டாட்டி பல் வழக்கத்தெல்லாம் வீடியோ எடுத்து போடுறான். அது கூட பரவாயில்ல பை. ஊராம் பொண்டாட்டி பார்க்காத 10 பேர் இருக்கிறாங்கல்ல வீடியோ ஓட்டு. அதுல நீ ஒரு ஆள் தானே? பார்த்தனால தான் சொல்றேன். அவனே சொல்லிக்கிறான். அவனை இல்ல பை, பிஃபோர் டைவர்ஸ் ஆஃப்டர் செகண்ட் மேரேஜ் ரீல்ஸ் போட்டு வச்சிருக்கு. புரியல எனக்கு. டிரான்சாக்ஷன் பண்ண டிரான்சாக்ஷன் பண்ணா ஏதோ சொல்றாப்ல. டிரான்ஸ்லேட் முன்னாடி டைவர்ஸ் ஆயிடுச்சா, இப்போ 2வது கல்யாணம் ஆயிடுச்சா, அது ரீல்ஸ் போட்டு பை. ஓகே பாய்ஸ், இதுல பாத்தீங்கன்னா இஞ்சில நசுக்கி போட்டுருக்காங்க. ஆனா என்னன்னா பிரியாணில இஞ்சி போடாம இஞ்சி போடுவாங்க பாய். ஆனா நல்லா கரைஞ்சிருக்கும். இதுல முழுசா இருக்கு. முழுசா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. சளி எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ப்ரோ நீ சாப்பிடு. மேல இருந்து இலெல்லாம் வந்துச்சு. இயற்கை உணவு நல்லது தானே. எல்லாத்தையும் வாரி போட்டு போக வேண்டியதா. லைட்டா ஏதாவது ஸ்மெல் ஜிம் ஏதாவது வரும். என்னது ஸ்மெல் ஜிம் ஏதாவது வரும். அடே ஒரு நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. கவுச்சி வாசனை வரும்ல ப்ரோ. அப்படி சொல்றா. இங்கிலீஷ் வரலன்னா தமிழ்ல பேசி போறா. ஏன்டா இப்படி? பையன் கூட எல்கேஜி போ. பக்கத்துல யூகேஜி பையன் கிட்ட போகன் இங்கிலீஷ் பச்சினிக்கிறேன். நீ வேற என்ன இங்கிலீஷ்? போகன் இங்கிலீஷ். என்ன இங்கிலீஷ்? போகன் இங்கிலீஷ். போகன் இங்கிலீஷ். புரோக்கர் இங்கிலீஷ். ஒரு இங்கிலீஷ் ஜென்ரல் நாலேஜை பார்த்து இது பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது? நீ பேசுறது இங்கிலீஷ் தெரிஞ்சவன செத்துருவாண்டா. இது வந்து என்னன்னா அந்த கவுச்சி வாசனை எல்லாம் வராம நல்லா டேஸ்டா இருக்கு. இல்ல பாருங்க, இதுவே சாப்பிட்டு முடியல. அதுக்குள்ள இன்னொரு ரைஸ் வாங்கிக்கிறியான்னு கேக்குறாங்க. இன்னொரு ரைஸ் வாங்கிக்கிறியா கேட்கல. எக்ஸ்ட்ரா ரைஸ் கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட்னு சொன்னோம்ல, அது வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறியா கேக்குறாங்க. சில பேர் அன்லிமிட்டட் சொல்லிட்டு எப்படா இவன் வாங்க போறான் அப்படின்ட்டு ஒழுங்கி பார்த்துன்னு இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து கிட்ட வந்தே கேக்குறாங்க வாங்கிக்கிறீங்களான்னு. அவ்வளவு அன்பா பேசிட்டு இருக்காங்க. 100 ரூபாய்க்கு சரியான ஒத்துப்பா. கொஞ்சம் சாப்பிட்டே வயிறு ஃபுல் ஆகுது. நல்லி உள்ள இருக்குது. இது எடுக்கிறேன். இந்த கடை தான் பெஸ்ட். எப்படி இருக்குது பாருங்க. தக 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 தகன்னு அப்படியே வெண்ண மாதிரி இருக்குது. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா சின்ன எலும்பு தாங்கன்னா அதுல எவ்வளவு இருக்கு பாருங்க. வந்துச்சு. நீ கொஞ்ச நேரம் தட்டிக்கோ. இங்க பாருங்க, ஃபைனலா எடுத்தாச்சு. கொஞ்சோண்டு தான் வந்தது. அதாவது கஷ்டப்பட்டவனுக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம ஆள் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல பீஸ் வந்துச்சு. சாப்பிட்டு ருசிக்கிறாப்புல.
செம்மையா இருக்கு. அதுக்கு ஏதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சொல்லு சொல்லு சொல்றா சொல்லு. ஹார்ட் ஒர்க்கிங், ம் ம் ஃபியூச்சர் அச்சீவ்மெண்ட். எது கூட லிங்க் பண்ற? ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபைல்டுன்னு வரணும். ஏதோ ஒன்று ஃபைல் போட்டு வச்சுக்கோ, இல்லை பென்ட்ரைவ்ல சேவ் பண்ணி வச்சுக்கோ, ஏதோ ஒன்று இங்கிலீஷ்ல சொல்லணும்ல. சாப்பிட்டு இருக்க போது நீ கிளம்பு. என் வாயில அசிங்க வேற வந்துடும். பரவாயில்லையா? சரி பாய், நீங்கள் வந்து நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், ஆனால் இந்த ஃபுட்டுக்காக. ஏன்னா எங்கே டேஸ்ட் வருவோ அங்கே ஓடி நாங்கள் எடுத்து வீடியோ போடுவோம். அதுக்காக இப்போ பைக்கில் வரோம், கூடிய சீக்கிரம் காரில் வரணும், அப்புறம் ஃப்ளைட்டில் வரணும், அப்புறம் கப்பல்ல வரணும், ஹெலிகாப்டரில் வந்து கிரைன் மூலமாக இறக்கி அப்படி ஃபுட்டை வாங்கி ரிவ்யூ பண்ணணும். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. ஹெலிகாப்டர் என் பையன் வேணாம், இது எத்தனை வர நாளைக்கு வந்து இறங்கிடு. உணவு என்னன்னா பீஃப் வந்து சரியான குளிர்ச்சி உடம்புக்கு. சாப்பிட்டா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். செருப்பால பீப் வேணும்னா ஒரு 4-5 துண்டு கேட்டு வாங்கி சாப்பிடு. இப்படி போய் இந்த மாதிரி போய் சொல்லி குளிர்ச்சி. பீஃப் வந்து சூடு. சூடா? ஆமா. யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான். பார்த்தீங்களா, கார்லலாம் சாப்பிட வராங்க. அந்த அளவுக்கு பெரிய கடையாயிடுச்சு நம்ம வீடியோ பண்ணதுனால. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஏன்னா இப்போதான் வீடியோ பண்றோம், இன்னும் வீடியோ கூட போடலாம். நம்ம வந்த ராசியை இறங்கி வீடியோ எடுக்கிறோம். அப்படி சொல்லிட்டு போடா, வீடியோ போட்டதுனால தான் மனு வருதுன்ற. கார்ல வராங்க, சாப்பாடே முடிவு. அன்லிமிட்டட் ஒன்று வாங்கி பேசலாம். இதுக்காக நான் காலைல ஏந்து பல்வலிக்கு குளிச்சுட்டு, இந்த நாங்க என்ன பல் வழக்கம் அப்படியே வந்தோம். காலைல சாமி கும்பிட்டு சாப்பிட்டு பஸ் ஏறி வந்தேன். பைக் ஏறி சாமி கும்பிட்டு அமாவாசை அதுவும் வந்து பிரியாணி சாப்பிட வந்துக்கிறோம். பீப் பிரியாணி காலைல சாமி கும்பிட்டு சாம்பார் சோறு சாப்பிட்டாச்சு. யாப்போ வந்துச்சு. சாம்பார் சோறு சாப்பிட்ட நாளைக்கு பிரியாணி சாப்பிட்றதுல என்னடா வேலை உனக்கு? வெக்கமா இல்ல? ஓ, அதெல்லாம் காலையிலே முடிஞ்சிச்சு. அமாவாசை அன்னைக்கு சாப்பிடுறல வெக்கமா இல்ல? 11 மணிக்கு முடிஞ்சிச்சு. 11 மணி தாண்டி 2 மணி ஓடி இருக்குது. அதனால அமாவாசை க்ளோஸ். அமாவாசை close.